என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நீதிமொழிகளின் புத்தகத்தில் 14வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி நம்மோடு கூட இடைபடுகிறார் பாருங்கள். துன்மார்க்கனுடைய வீடு அழியும், செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும். இந்த இடத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் 2 பேர்களை சுட்டி காட்டுகிறார். ஒன்று துன்மார்க்கர்கள், மற்றொன்று செம்மையானவர்கள். அதே வேளையில் அவர்கள் எதை கட்டுகிறார்கள் என்பதை குறித்தும் கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். கட்டுதல் என்பது மாத்திரமல்ல, அவர்கள் எதில் எப்படிப்பட்ட காரியத்தில் வாசம் பண்ணுகிறார்கள் என்பதை குறித்தும் காட்டுகிறார். துன்மார்க்கனுடைய வீடு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது, ஆனால் அதே சமயத்தில் செம்மையானவனுடைய கூடாரம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். சற்று யோசித்து பாருங்க, எது ரொம்ப ஸ்ட்ராங்கானது? வீடு ஸ்ட்ராங்கானதா இல்லை கூடாரம் ஸ்ட்ராங்கானதா? ஒரு பலமான காற்று அடிக்கிறது அல்லது ஒரு சூறை காற்று அந்த இடத்தில் வருகிறது என்று சொன்னால் கூடாரம் அப்படியே பெயர்த்து எரியப்பட்டு விடும் அல்லவா? வீடு தானே நிலைத்திருக்கும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? துன்மார்க்கருடைய வீடு அழிந்து போகும், ஆனால் செம்மையானவருடைய கூடாரமோ செழிக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடுகிறார். இது உலகத்தின் பார்வையில் மிக ஆச்சரியமாய் காணப்படும் அல்லது வேடிக்கையாய் கூட காணப்படும். என்னையா இது, வீடு அழிஞ்சு போயிடுமா, கூடாரம் செழித்து நிற்குமா என்று சொல்லி வேடிக்கையாய் பேசுவார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன? துன்மார்க்க விதத்தில் தேடி சேர்த்து கட்டுகிற எந்த காரியமானாலும் அழிந்து போய்விடும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் அதே சமயத்தில் செம்மையானவர்கள் கர்த்தருக்கு பிரியமான வழிகளில் சேர்த்து வைக்கிற கொஞ்ச காரியமானாலும் அது செழித்து ஓங்கும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அருமையான மகனே, மகளே, தவறான வழிகளிலே பொன்னையும் பொருளையும் சேர்த்து ஆஸ்தி அந்தஸ்தை வாரி குவித்து கொண்டிருக்கலாம், ஆனால் அவைகளெல்லாம் அழிந்து போய்விடும். கொஞ்சமான பொருளாக இருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமான வழிகளிலே நீ சேர்த்து வைக்கிற காரியமோ செழிக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். நம்முடைய கரங்களை பரிசுத்தப்படுத்துவோம். நம்முடைய வருமானம் கர்த்தருக்கு பிரியமான வகையிலே சேர்க்கப்படுகிறதாய் காணப்படும். வட்டி வாங்குகிற தொழிலை விட்டுவிடுங்கள், அவைகளெல்லாம் சாபத்தை கொண்டு வரும். தவறான முறையில் சம்பாதிக்கிற காரியங்களை விட்டுவிடுங்கள், லஞ்சம் வாங்குவதை விட்டுவிடுங்கள். எந்தெந்த வகையிலெல்லாம் மற்றவர்களை ஏமாற்றி சம்பாதிக்கலாம் என்று சொல்லி திட்டமிட்டு செயல்படுகிற அந்த கொடூரமான எண்ணங்களை விட்டுவிடுங்கள். உங்கள் கூடாரம் செழிக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.